ஈரான் மட்டும்தான் உலக பிரச்சனைனா நீங்க தவறா நினைக்கிறீங்க. அமெரிக்கா நடவடிக்கையால் பல நாடுகள் இன்று வரை சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஈராக், ஆப்கானிஸ்தான், சிரியா. இந்த வீடியோ உங்க கண்களை திறக்கும். முடிவு வரை பாருங்கள். 2003இல் அமெரிக்கா ஈராக் மீது தாக்குதல் நடத்தியது. அதுக்குப் பிறகு அந்த நாடு முழுக்க குழப்பம், அரசு வீழ்ச்சி, மக்கள் உயிரிழப்பு. இன்று வரை ஈராக் முழுமையாக அமைதியில்லை. 20 வருடம் அமெரிக்கா ஆப்கானிஸ்தானில் போர். 2021இல் திடீர் வெளியேறியது. மக்கள் ஓடினார்கள், பொருளாதாரம் சரிந்தது. இன்று அந்த நாடு இன்னும் போராடிக்கிட்டு இருக்கு. சிரியாவில் உள்நாட்டு போர். அமெரிக்கா இன்டைரக்டா கலந்து கொண்டது. அதன் விளைவு நகரங்கள் இடிந்து போனது. மக்கள் நாட்டை விட்டு வெளியேறினார்கள். 2011இல் லிபியாவில் இன்டர்வென்ஷன், காடாஃபி வீழ்ச்சி. ஆனா அதன் பிறகு அமைதி வரல. இன்று வரை குழப்பம்தான். வெனிசுலா மீது அமெரிக்கா சாங்ஷன்ஸ். அதன் விளைவு பொருளாதாரம் சரிவு, உணவு கிடைக்காத நிலை, மக்கள் நாடு விட்டு வெளியேறினார்கள். ஏமனில் மிகப்பெரிய மனிதாபிமான பிரச்சனை. இன்டைரக்டா அமெரிக்கா சப்போர்ட். இன்று அந்த நாடு உணவுக்காக போராடுகிறது. கியூபா பல வருடங்களாக யுஎஸ் எம்பார்கோ. பொருளாதாரம் வளர முடியாத நிலை. மக்கள் இன்னும் கஷ்டப்படுறாங்க. ஒரு விஷயம் கிளியர். எல்லா பிரச்சனையும் அமெரிக்கா மட்டும் காரணம் இல்ல. ஆனா அதன் நடவடிக்கைகள் பல நாடுகளை பாதிச்சிருக்கு. உலக அரசியல் எப்படி வேலை செய்கிறது என்று நாம் புரிந்து கொள்ளணும். உனக்குள் கடவுள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. Thank you for watching.